जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் என் இறைவா போற்றி போற்றி. கைலை மலையானே போற்றி, ஆரூரானே தியாகேச பெருமானே போற்றி போற்றி. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். திருவாரூர் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்கும், இந்த பாரத தேசம் முழுக்க எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய நினைவு சின்னமா விளங்கக்கூடியது ஆழித்தேர். அந்த அற்புதமான ஆழித்தேர் வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பல்லாயிரக்கணக்கான சிவனடியார்கள் மூலமா இழுக்கப்பட போகிறது. அப்பேற்பட்ட ஆழித்தேரனுடைய ஒரு அற்புதமான வரலாற்று உண்மை சம்பவத்தை தான் இந்த பதிவில் நம்ம அனுபவிக்க போறோமா. இந்த பதிவு ஒரு சிவ பக்தையினுடைய பதிவு. பகவான் தன் பக்தர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான், சோதிப்பான். ஆனால் அந்த சோதனைய சாதனையாக்கி அந்த பக்தனை உலகத்துக்கே அடையாளம் காட்டி தருவான் சுவாமி தியாகேச பெருமான். அப்படித்தான் தன்னையே நினைத்து உருகக்கூடிய, தன்கிட்ட தன்னையே சமர்ப்பணம் பண்ணிய கொண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவபக்தையினுடைய பக்திய அகில முழுக்க தெரிவிச்சாராம். அந்த அற்புத லீலை, அந்த உண்மை சம்பவத்தை தான் இப்ப நம்ம அனுபவிக்க போறோம். சோழ பேரரசனுடைய ஒரு அற்புதமான காலம் அது. விக்ரம சோழன் இல்ல 2ஆம் ராஜராஜ சோழன்கிற காலம் கூட இருக்கலாம் அது. அந்த காலத்துல கொண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சிவபக்தர். இந்த சிவபக்த பார்த்தீங்க அப்படின்னா பறவை நாச்சியார் வம்சாவளியில பிறந்த ஒரு ருத்ர கன்னிகை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ருத்ர கன்னிகைய அவதாரம் பண்ண இந்த கொண்டி என்ன செய்யறாள், எப்படி பக்தி பண்றாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவாரூர் எம்பெருமானுக்கு சகல விதமான சேவைகளை ஒருத்தியா எடுத்து செய்வாளாம். என்னப்பா சகல விதமான சேவை அப்படின்னா, சுவாமிக்கு காலங்காத்தால திருப்பள்ளி எழுச்சியா இருக்கட்டும், திருப்பள்ளி எழுச்சி முடிந்த உடனே பால் கொடுக்கறதா இருக்கட்டும், அன்னம் கொடுக்கறதா இருக்கட்டும், சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளா இருக்கட்டும், முதற்காலமா இருக்கட்டும், உச்சிக்காலமா இருக்கட்டும், சாயரக்ஷையா இருக்கட்டும், அர்த்தஜாம பூஜையா இருக்கட்டும், எல்லா விதமான பூஜைகளுக்கும் எல்லா விதமான பிரதோஷ காலங்களுக்கும் இவளுடைய சேவையே முதன்மையா விளங்கிற்று. சுவாமிக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையிலையும் அப்படியே தன்னையே முழுவதுமா அர்ப்பணிச்சு சிவநாமத்தை சொல்லி சிவ சிந்தனையோட பூர்ணமா தன்னையே பகவானுக்கு அர்ப்பணிச்ச ஒரு அற்புதமான பக்தர். சுவாமிக்கு முன்னாடி சில நேரத்துல அபிநயம் பிடிச்சு தன்னை மறந்து ஆடுவாளாம். அந்த ஆடும் பொழுதே அவருடைய பக்தியினுடைய ஜுவாலை அதை பார்க்கக்கூடிய அத்தனை அடியார்கள், தியாகராஜ சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர்களுடைய மனதுல மின்சாரம் பாய்ந்தது போல இருக்குமா அந்த கொண்டின்கிற பக்தையினுடைய சிவ நடனம். சிவபெருமானுக்கே உரியதான எத்தனையோ நடனங்களை இவள் ஆடுவாளாம். இந்த கன்னிகை அவ்வளவு அழகா ஆடுவாளாம். சுவாமிக்கு தன் கையினாலேயே மாலையை தொடுத்து அதை சுவாமிக்கு அர்ப்பணிப்பாள். தன் கையினாலேயே சுவாமிக்கு வஸ்திரங்கள்லாம் ரெடி பண்ணி சுவாமிக்கு அதை உடுத்தும்படி செய்வாள். சுவாமிக்கு இவளால கொடுக்கக்கூடிய மாலையும் இவளால கொடுக்கக்கூடிய வஸ்திரத்தையும் தான் சாத்துவாங்களாம். அப்படின்னா இவருடைய பக்திய திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகேச பெருமானும், திருவாரூர்ல இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்களா இருக்கட்டும், சிவன் அடியார்களா இருக்கட்டும், அனைவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான பக்தி சிரேஷ்டம் உள்ள ஒரு சிவபக்தையா திகழ்ந்திருக்கா. அப்படி ஒரு காலத்துல, அந்த நேரத்துல ஒரு காவல் அதிகாரி இந்த பெண் மேல சபலப்பட்டுட்டார், ஆசை கொண்டுட்டார். இவரை எப்படியாவது அலையணுங்கிறதுக்காக அந்த ஆலயத்தினுள்ளேயே அத்துமீற பார்த்துட்டானா அந்த காவல் அதிகாரி. அந்த சமயம் நம்ம கொண்டு என்ன பண்றாள், ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு கிட்ட வந்த உன்னை குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு சீர்றாளாம் அவட குத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாம
இவருடைய சீற்றத்தை பார்த்து அவன் பயந்து நடுநடுங்கி போய் பின்வாங்கிட்டான். மேற்கொண்டு இந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாத அந்த அவன் காவல் அதிகாரி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவளை இனிமே இந்த கோவில்ல வைக்க கூடாதுன்ற முடிவுக்கு வந்து இவளை எப்படியாவது இந்த கோயிலை விட்டு அடிச்சு திறத்தணுங்கிற முடிவுக்கு வரானான் அந்த காவல் அதிகாரி. அதுக்காக என்னென்ன ரிஸ்கெல்லாம் எடுக்கணுமோ அவ்வளோ விஷயங்களை, அவ்வளோ தப்பான குற்றங்களை, அவள் செய்யாத காரியங்கள் எல்லாம் அவள் மேல ஏற்றி பழி சுமத்தி குற்றம் சுமத்தி மனதை காயப்படுத்தி எப்படியாவது இவளை இந்த கோயிலை விட்டு அடிச்சு திறத்தணுன்றதுக்காக பிளான் பண்ணி அவ்வளோ சிரமங்களையும் வேதனைகளையும் அவன் கொடுக்கிறான். ஆனால் அவள் அத்தனை வேதனையும் தாங்கி கொண்டு சிவகைங்கரியத்தை ஸ்ரத்தையோட பண்ணி கொண்டிருக்கிறாள் கொண்டி. ஒரு நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த காவல் அதிகாரிகளுக்கு அனைவருமே கட்டுப்பட வேண்டியது ஆயிட்டு. திருவாரூர் சன்னிதானத்துல பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர்களோ சிவனடியார்களோ யாராலையும் கொண்டிக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஏனால் ஆளுமைக்கு கீழே இருக்கிறதுனால கடைசியா கொண்டியானவள் அந்த கோவிலை விட்டு வெளில போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது தியாகேச பெருமானை பார்த்து, ஐயனே வன்மீகநாதா, உன்னையே கதின்னு வாழ்ந்த நான் உன்னை விட்டு எப்படி போவேன்? ஆனா எனக்கு ஏற்பட்ட இத்தனை வேதனைகளையும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கியே, இது உனக்கு அழகா? இது உனக்கு ரட்சணை பண்றதுக்கு உன்னால முடியாதான்னு சொல்லி கொஞ்சம் கோபப்பட்டு, இனிமே இந்த சன்னிதானத்துல நான் இருக்க போறதில்ல, நான் உன்னை விட்டு போறேன், இனிமே நீயா கூப்பிட்டு என்னை வந்து தொழு, எனக்கு சேவை பண்ணு சொல்ற வரைக்கும் இனி உன் சன்னிதானத்தை நான் மிதிக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், பாட மாட்டேன்னு வீராப்பா கோபப்பட்டுட்டு கோவிலை விட்டு வெளில போயிட்டா. வெளில போனாலும் அவளுடைய சிந்தனை எப்படி இருக்கான்? சுவாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சிருக்குமா? சுவாமிக்கு நிவேதனம் பண்ணியிருப்பாங்களா? சுவாமிக்கு புறப்பாடு ஆயிருக்குமா? சுவாமி என்ன வஸ்திரம் உடுத்தினார்? நான் தொடுக்கக்கூடிய பூக்களால தானே சுவாமி அலங்கரிப்பாங்க. யார் பூவை தொடுத்தது? சுவாமி அந்த அலங்காரத்துல எப்படி இருப்பார்? சுவாமிக்கு யாரு பதார்த்தமா நிவேதனம் பண்ணா அது அவருக்கு பிடிச்சுதா பிடிக்கலையான்னு சதா சிவச்சிந்தனை. ஒண்ணுமே உன்னை பார்க்க மாட்டேன், உன் கோயில் பக்கம் வரமாட்டேன், உன்னை துதி பாட மாட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த கொண்டின்ற பக்த வெளில வந்ததுக்கு அப்புறம் சிவச்சிந்தனையாவே இருக்கா. இப்படி இவளுடைய பக்திய 4 பேருக்கு மத்தியில எடுத்து காட்டுறதை விட உலகமே அரியன் செய்யணுங்கிறதுக்காக ஈசன் ஒரு பெரிய திருவிளையாடல் கொண்டாராம். என்ன திருவிளையாடல்? இப்ப அந்த பகுதிக்கு தான் இப்ப நம்ம வரப்போறோம். என்ன திருவிளையாடல்னா, திருவாரூர்ல ஒவ்வொரு வருஷமும் பங்குனி உத்திர பெருவிழா நடக்கும். அதுதான் இப்ப வர ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த வருஷம் நடக்க போறது. அப்படி சோழ நாட்டு ராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய தலைமையில அந்த ஆழித்தேர் இழுக்கக்கூடியதுக்கான ஏற்பாடுகள் தடல்படலா ஆணுச்சு. அந்த தேர் பார்த்தீங்கன்னா, அந்த ஆழித்தேரு 10 தேர்கால்கள் 9 லட்சம் கிலோ எடை கொண்டதாம். அவ்வளவு சாதாரணமா அந்த தேரை யாராலையும் இழுத்துடவே முடியாதாம். அந்த தேரை இழுக்கிறதுக்கு யானைகள், குதிரைகள், சிவனடியார்கள், மேற்கொண்டு ராஜாவுக்கு கீழே பணிபுரியக்கூடிய படைகள் எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் அந்த நேரத்துல தேரை பிடிச்சு இழுக்கும் போது தேர் நகரவே இல்லையாம். 1 இன்ச்சு கூட நகரலையாம். எவ்வளவோ பெரிய பெரிய படைகள் எல்லாம் கொண்டு வடம் பிடிச்சு இழுத்து பார்த்தாலும் தேர் ஒரு சொட்டு கூட நகரவே இல்லையா. இதுதான் தேர் சக்கரம் தான் நகரலன்னு பார்த்தா, அந்த தேரால அலங்கரிக்கப்பட்ட ஒரு பூக்களோ இல்ல ஜோடனைகளுக்குரிய அந்த பதாதைகளோ எதுவுமே அசையாம காற்று கூட இல்லாம இருந்துச்சான். அந்த நேரத்துல என்னாச்சு? எதனால தேர் நகரல? ஏதாவது அசம்பாவிதம் பண்ணிட்டோமா? ஏதாவது பாவம் பண்ணிட்டோமா? இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குமா அப்படின்னு அர்ச்சகர்கள் எல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டார் ராஜா. கடுப்பாகி என்ன பண்றது ஏது பண்றது சொல்லுங்க அப்படின்னு பரிதவிச்சு போயிட்டாராம். மனசுல இன்னொரு பயம், இவ்வளோ பெரிய தேரை இழுக்க முடியாத ராஜா என்ன ராஜான்னு எதிர்நாட்டு ராஜா என்ன நம்மளை நினைக்க போறான் அப்படின்ற பயமும் அப்பா சிவபெருமானே, சத்குருநாதா, நீதான்ப்பா எங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லி தியாகராஜ சுவாமி தேர் உச்சியில உட்கார்ந்துருக்கார். அவரை பார்த்து சரணாகதி அடைஞ்சானாம். அப்படி அடையும் பொழுது இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லப்பா அப்படின்னு வேண்டும் பொழுது அந்த பரமேஸ்வரனே ஒரு கிளரூபம் தாங்கி என்ன சொன்னாராம், ஓடாத தேர் இந்த ஓடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய பரமபக்தையான கொண்டி வரணும். அவள் என் முன்னே ஆடி என் தேன் மேல ஏறி எனக்கு எப்ப சாமரம் விசிறாலோ
அப்பவே இந்த தேர் நகரும்ன்ற ஒரு வாக்கை கொடுத்துட்டாராம் சுவாமி. உடனே ராஜாவுக்கு கையும் உடல காலும் உடல, வாங்க எல்லாரும் போய் கொண்டிய அழைச்சிட்டு வருவோன்ட்டு நேரா கொண்டிய பார்க்க போறாங்க. அப்பேற்பட்ட பக்தைய பார்க்க போறாங்க. அந்த பக்தை கிட்ட போய் அவ சதா சிவச்சிந்தனையில இருக்கா. திடீர்னு ஒரு பெரிய படையே அவளை நோக்கி வரும் பொழுது பயந்துட்டா. அந்த ராஜாவே வந்து, அம்மா நீ வந்தால்தான் நான் நகருவேன்னு சுவாமி அங்க அடம்பிடிச்சு நிக்கிறாரு, தயவு செஞ்சு நீ வாமா அப்படின்னு சொல்லி கதறி அழுது அந்த அம்மாவுடைய பாதத்துல நமஸ்காரம் பண்ணி, எல்லா அடியார்களும் நமஸ்காரம் பண்ணி அழைச்சிட்டு வந்தாங்களாம். அழைச்சிட்டு வரும் பொழுது அந்த பக்தையினுடைய மனதுல என்ன எண்ணம் இருந்துதான், சுவாமி உன்னோட நான் ஐக்கியப்பட போறேன், ஏன்னா நீயே என்னை கூப்பிட்டுட்டு இல்லையா, எனது நேரம் எனது காலம் என்னுடைய ஜென்மா இதோட முடிய போறது, உன் முன்னே அடியேன் ஆட 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 என் பிராணனை நீ எடுத்துக்கோ, நான் உனக்குள்ள ஐக்கியமாக விரும்புறேன்னு கண்ணீர் மல்கி, பகவானே என்ன ஆட்கொண்டு என்னை இந்த பிறவியினுடைய பயனை தர்றதுக்காக என்னை கூப்பிடுறியா எம்பெருமானேன்னு சொல்லி கதறி அழுதபடியே அந்த தேர் முன்னாடி வந்து தன்னை மறந்து ஆட ஆரம்பிக்கிறாளாம். தன்னை மறந்து ஆட ஆரம்பிக்கிறா. எப்பேற்பட்ட நடனம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 70 விதமான சிவ நடனத்தை தன்னை மறந்து ஆடுறாளாம். ஒரு பக்கம் ராஜாவுக்கு பயம், என்ன இப்படி ஒரு ஆட்டத்தை அவர் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, இப்படி ஒரு ஆட்டத்தை அவள் வந்து பார்த்ததே கிடையாது. மேற்கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் அந்த ஆக்கர்ஷணம் வந்து உலுக்கி எடுக்குதே. தன்னை மறந்து எல்லாரும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. தன்னை மறந்து எல்லாருமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவளும் தன்னை மறந்து ஆடுறா. ஒரு பக்கம் எல்லாருடைய சிந்தனையும் தேர், இவள் ஆடுற போது எப்படி தேர் நகருன்ற ஒரு பயமும், ஒரு எப்படி நகருதுன்னு பார்ப்போன்ற ஒரு சோதனையும் இருக்கு அந்த இடத்துல பக்தர்களுடைய மனதுல. இவ ஆடும் பொழுது எப்படி தேர் நகரும்ன்ற ஒரு சிந்தனை இருக்கதானே செய்யும். எல்லாருக்கும் பக்தி வந்துருமான்னு. அப்படி இருக்கும் பொழுது இவள் ஆட 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 தன்னை மறந்து ஆட 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 சிவ சொரூபமாகவே உள்ளுக்குள்ள மாறி 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 அவளுடைய ஆட்டம், அவளுடைய தேஜஸ், அவளுடைய பக்தியினுடைய பிரவாகம் கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்களுடைய ஹிருதயத்தையும் தொட்டு அனைவரையும் ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசான்ற திவ்ய மங்களமான ஈசனுடைய நாமத்தை ஜெயகோஷம் பண்ண வச்சுதான். ஜெயகோஷத்துல சிவபெருமானுடைய அந்த ஆழித்தேரானது நகர ஆரம்பிச்சுதான். 1 இன்ச்சு நகர்ந்துதான். அந்த இன்ச்சு நகரும் பொழுது அப்படியே தன்னை மறந்து மேலே ஏறிட்டா. தேர் மேலே ஏறி, ஐயனே உன்னோடு நான் கலக்க வந்துட்டேன்ப்பா, என நீதான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சரணாகதி ஆன அந்த சரணாகதனாகிய பரமேஸ்வரனுடைய திவ்யமங்கலமான பாதத்துல தன்னுடைய சிரசை வச்சு நமஸ்காரம் பண்ணி கவரி முடியால சுவாமிக்கு ஆலவட்டம் வீசினாலாம். அதாவது சாமரம் விசிறினாலாம். சாமரம் விசிறினா, 2வது அதுக்கு முன்னாடி வடமத்தை பிடிச்சு இழுத்தா தேர் நகர ஆரம்பிச்சுட்டு மேலே ஏறி சாமரம் விசிறிக்கிட்டே தன்னை மறந்து சுவாமி கூட ஐக்கியமாகி உடல் உகுக்கப்பட்டு சுவாமி கூட ஜோதியா மறைஞ்சிட்டாலாம். எல்லாரும் அப்படியே ஒரு பக்கம் அதிர்ச்சி, ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்த நம்ம ஊர்ல இருந்திருக்காளே, இவளையா நம்ம ஊர்ல சேர்ந்த சில பேர் எல்லாம் சேர்ந்து அவளை வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டோம். எந்த ஊர்ல அவளுக்கு அவமானம் ஏற்பட்டதோ அதே ஊர்ல இந்த பக்தையினுடைய உன்னதமான பக்தியை ஈசன் வெளிக்கொண்டாராம். அதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணார், அந்த அற்புதமான ஆத்மாவினுடைய உடலானதை தூக்கி கொண்டு போய் திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை காவேரி கரையில வச்சு தகனம் பண்ணாராம். காவேரி கரையில வச்சு தகனம் பண்ணிடுறது மட்டும் இல்லாம திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை வர வரைக்கும் நிறைய விநாயக பெருமானுடைய ஆலயங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணாராம். இப்பவும் பல இடத்துல அந்த விநாயக பெருமானுடைய ஆலயம் இருக்கிறத நம்ம தாராளமா கவனிக்கலாம். அப்ப ராஜா ஒரு முடிவு பண்ணார். என்ன அப்படின்னா கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இனிமே ஒவ்வொரு வருஷமும் இந்த கொண்டையினுடைய வம்சாவளியினர் தான், அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. அவங்க தான் வந்து இந்த வடத்தை பிடிச்சு முதலா வடத்தை பிடிக்கக்கூடிய முதல் மரியாதை அந்த குடும்பத்துக்கு தான் சொல்லி பெரிய ஆணை போட்டார்.
19வது நூற்றாண்டு வரைக்கும் அந்த வம்சாவளியினரே இந்த கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. முதல்ல அந்த தேரை தொட்டு படம் பிடிச்சி இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பை மேற்கொண்டு அந்த சோழ நாட்டு ராஜா அந்த கொண்டியினுடைய திருநாமத்திலேயே கொண்டி கோப்பு தொண்டி தோப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஊரையும் அமைச்சாராம். மேற்கொண்டு திருவாரூர்ல ஓடக்கூடிய ஒரு நதிக்கு கொண்டி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுன்ற நாமத்தையும் சூட்டினாராம். இதுக்கப்புறம் அந்த கொண்டியினுடைய சிவபக்தியை பார்த்து இப்பவும் அந்த தேரை இழுக்கும் போதெல்லாம் கொண்டியினுடைய ஞாபகார்த்தம் ஈசன் அடியார்களுடைய ஹிருதயத்துல ஊன்றுமா. அதனால இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பக்தையினுடைய திவ்யமங்கலமான சின்ன சரித்திரம் தான் இது. பெரிய சரித்திரம், ஆனால் சின்ன சரித்திரமா ஷார்ட்டா சொல்லி முடிச்சாச்சு. அதனால இப்பேற்பட்ட பக்தையினுடைய பக்தியையும் நாம் அனைவரும் ஞாபகார்த்தம் பண்ணிக்கணும். வரக்கூடிய 1ஆம் தேதி திருவாரூர்ல அந்த ஆழித்தேரானது அடியார்களுடைய பக்தி பிரபாவத்தினால இழுக்க போறாங்க. அந்த பிரபாவத்துல நம்மளும் மூழ்குவோமாக. ஆகையினால அந்த தேரை வடம் பிடிக்கக்கூடிய அத்தனை பக்தாலும் அந்த கொண்டின்னு சொல்லக்கூடிய பக்தையையும் அந்த கொண்டின்னு சொல்லக்கூடிய பக்தையை ஆட்கொண்ட அந்த தியாகேச பகவானையும் நினைவு கொண்டு சிவபெருமானுடைய பரம கருணைக்கு பாத்திரமாகும்படி அடியன் கேட்டுக்கிறேன். மேற்கொண்டு அந்த கொண்டின்னு சொல்லக்கூடிய அந்த பக்தையானவள் இப்ப திருவாரூர் ஆலயத்திலேயே தியாகேச சுவாமி பக்கத்திலேயே இச்சாசக்தி அம்மன் சொல்லக்கூடிய திருநாமத்துல அந்த கொண்டியம்மன் விளங்குறாளாம். அந்த சன்னிதானம் இப்பவும் திருவாரூர்ல இருக்குது. நீங்க வந்த அவசியம் பார்க்கலாம். ஆகையினால இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பக்தியினுடைய பக்தியை நாம் அனைவரும் உள்ளார்ந்தமா அனுபவிச்சு அந்த அப்பேற்பட்ட தேரினுடைய மகத்துவத்தையும் சுவாமி இந்த அகிலத்துக்கு காட்டினார். தன் பக்தையினுடைய புகழையும் அந்த சுவாமி அகிலத்துக்கு காட்டினார். என்னவா, அடியார்க்கும் அடியேன் இருக்கார் பகவான் சுவாமி தியாகேச பெருமான். அதனால அந்த அடியவளாகி அடியவளுக்கும் நான் அடியவன் இருக்கார் சுவாமி. இந்த உண்மை சம்பவம் மூலமா, கதையல்ல, உண்மை சம்பவம் மூலமா. ஆகையினால இந்த கதைகளை சாய்ராம், இந்த அற்புதமான ஒரு சரித்திரத்தை நாம் நினைவு கொண்டு அந்த குருநாதனுடைய அந்த பரம குருநாதனுடைய அந்த அனுகிரகத்தை பெறணுங்கிறத சொல்லி எல்லோருடைய திவ்யமங்கலமான பாதங்களையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். இது எங்கே இருந்து இந்த ஆதாரம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலங்கையில ருத்ர கணிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூல் 1911 ஆண்டுல எழுதப்பட்ட ருத்ர கணிகையர்னு சொல்லக்கூடிய நூல்லேருந்து இதை அற்புதமாக எடுத்திருக்காங்க. மேற்கொண்டு தஞ்சாவூர் பரம்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்லேருந்து இந்த ஒரு அற்புதமான பகுதியை அடியன் எடுத்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் இப்படி ஒரு அற்புதமான வரலாற்றை போட்ட அந்த அடியாருக்கும் நமஸ்காரம். மேற்கொண்டு இந்த பதிவை கேட்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுறோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் என் இறைவா போற்றி போற்றி.